சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. குரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் என்கின்ற பொது தலைப்பிலே பஞ்சபூதங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலே இரண்டாவதாக நெருப்பு. இந்த நெருப்பு என்பது எத்தனை உயர்ந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதங்களிலே மற்ற 4ஐ நாம் அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அசுத்தப்படுத்த இயலும். அது நீராக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், ஆகாயமாக இருந்தாலும் அசுத்தப்படுத்த இயலும். ஆனால் நெருப்பு இருக்கிறதே, அது எவ்வளவு அசுத்தப்படுத்த முயன்றாலும் அது அசுத்தப்படுத்த வந்த பொருளையும் கூட சுத்தப்படுத்தி தரக்கூடிய அளவிற்கு ஒரு மிக உயர்ந்த தன்மையாகும். ஒரு நெருப்பு பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் கூட அது மேல் நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உடையது நெருப்பு. ஆகையினாலே நெருப்பை புகழ்கிறோம், நெருப்பை பாராட்டுகிறோம், நெருப்பை வாழ்த்துகிறோம், நெருப்பை வணங்குகிறோம் என்று ரிக்வேத மந்திரம் சொல்லுகிறதை நம்முடைய மகாகவி பாரதி ரொம்ப அழகாக சொல்லுகிறான். வீரத்தி, தியாகத்தி, அன்புத்தி, அறிவுத்தி, தீயே உம்மை தொழுகிறோம், தீயே உம்மை வணங்குகிறோம், தீயே உம்மை போற்றுகின்றோம், எமக்கு வழி நடத்தி நல்ல வாழ்க்கையை தருவீர்களாக என்ற ரிக்வேத மந்திரத்தை மகாகவி பாரதி அழகாக மொழிபெயர்க்கிறான். இந்த நெருப்பு இருக்கிறது, அதை நாம் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்கிறோம். இன்றைக்கும் கூட திருக்கார்த்திகையிலே அண்ணாமலை தீபத்தை நாம் மிக உயர்ந்த அளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தீபம் நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருகிறது. ஒரு அழகான உபநிட மந்திரம் ஒன்று இருக்கிறது. அந்த உபனிஷத மந்திரம் சொல்லுகிறது, அசதோ மா சத்கமய, தமசோ மா ஜோதிர்கமய, மிருத்யோர் மா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி 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 என்று சொல்லுகிறது. அது சொல்லுவது என்ன? இறைவா, என்னை பொய்மையிலிருந்து மெய்மைக்கு எடுத்து செல். இறைவா, என்னை அழிவு நிலையிலிருந்து அழிவற்ற தன்மைக்கு எடுத்து செல். இறைவா, என்னை இருளிலிருந்து ஒளி வெள்ளத்திற்கு எடுத்து செல். அமைதி 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 என்று போற்றுகிறது. இப்போ இருளிலே இருந்து ஒளி வெள்ளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பணியை இந்த தீபம், இந்த நெருப்பு நமக்கு தருகிறது. 3 ஒளி மூலங்கள் இருக்கிறது உலகத்திலே. ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன், மூன்றாவது அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. இறைவன் இந்த 3ஐயும் தன்னுடைய கண்களாக பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். இறைவனுடைய 3 கண்கள், வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது நெருப்பாக இருக்கிறது. அது முருகப்பெருமானுக்கும் இருக்கிறது, விநாயகருக்கும் இருக்கிறது, அம்பிகைக்கும் இருக்கிறது. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று அபிராமி அந்தாதி சொல்லுகிறது. அப்படி 3 கண்களும் 3 ஒளி மூலத்தை வைத்திருக்கின்றன. இந்த ஒளி மூலங்களிலே இயற்கையாகவே நமக்கு சூரியன் சந்திரனும் ஒளியை தந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நெருப்பை ஆதி காலத்திலே மனிதன் கண்டுபிடித்ததிலே இருந்து அதை தொழ வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை போற்ற வேண்டும் என்ற சிந்தனையை பல்வேறு வகைகளிலே நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இதனுடைய அடிப்படை தொழுதலுக்கான தன்மையைத்தான் வீட்டிலே தீபம் ஏற்றுதல். காலையிலும் மாலையிலும் நாம் வீட்டிலே தீபம் ஏற்றி பழக வேண்டும். வீட்டிலே தீபத்தை ஏற்றி வைத்தால் அதன் மூலமாக நல்ல அதிர்வலைகள் நம்முடைய வீட்டிலே உருவாகின்றன. ஆலயங்களிலே தீபம் ஏற்றுதல், வீடுகளிலே தீபம் ஏற்றுதல் என்பதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம். தீபத்தை ஏற்றுகிற பொழுது நம்முடைய மனத்திலே என்ன தோன்றுகிறது? ஒரு நம்பிக்கை தோன்றுகின்றது. ஒரு திரைப்பட பாடலை கூட சொல்வார்கள், விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய ஒளிரட்டும், நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்று சொல்வார்கள். அப்படி விளக்கேற்றி வைத்தால் அந்த விளக்கேற்றி வைக்கக்கூடிய அந்த விளக்கு விடிய விடிய ஒளிர்ந்து கொண்டே இருக்கும், நல்ல வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கும். வெளிச்சம் என்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. வெளிச்சம் என்பது நமக்கு உற்சாகத்தை தருகிறது. வெளிச்சம் என்பது நமக்கு மேன்மையை தருகிறது. வெளிச்சம் என்பது நமக்கு பாதையை தருகிறது. வெளிச்சம் இவற்றையெல்லாம் தந்து நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் இருட்டோ நமக்கு பயத்தை தருகிறது, அவநம்பிக்கையை தருகிறது, நம்மை கீழான நிலைக்கு நம்முடைய மனதை எடுத்து செல்கிறது. ஆகையினாலே இருளை கிழித்து ஒளி வெள்ளமாக நாம் இறைவனை பார்க்கிறோம். அண்ணாமலையான் நடிக்கமலம் சென்றிருந்தும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார்.
அப்படி அந்த அண்ணாமலை ஜோதியை சொல்லுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? இறைவன் நெருப்பு வடிவாக இருக்கிறான், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை என்று பாடுகின்றார். மிகப்பெரிய நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடியவன் நமக்காக கருணை கொண்டு என்ன செய்கிறான்? ஒரு வடிவத்தை தாங்கி வருகிறான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஒரு மேனியாகி என்று கந்தபுராணம் சொல்கிறது. அப்படி அந்த பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு மீனாட்சி அம்பிகை தோற்றம். அம்பிகை எவ்வாறு வந்தாள் என்றால் யாகத்திலே இருந்து, யாக குண்டத்திலே இருந்து தோன்றினாள் என்று சொல்கிறோம். காரணம், நெருப்பு தூய்மையானது, தன்னை சார்ந்தவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. அத்தகைய நெருப்பை நாம் தீபம் ஏற்றி அதன் மூலமாக வழிபாடு செய்கிறோம், அதன் மூலமாக போற்றுகிறோம், அதன் மூலமாக வணங்குகிறோம். இன்றைக்கும் கூட பார்க்கிறோம் ஆலயங்களிலே ஆடி வெள்ளிக்கிழமைகள், தை வெள்ளிக்கிழமைகள் என்று சொன்னால் நிறைய பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடாக தீப வழிபாடு செய்கிறார்கள். அப்படி தீபத்தை நம்முடைய இல்லங்களிலே ஏற்றுவதன் மூலமாக, அந்த தீபத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நம்மை அறியாமல் மனதிற்குள்ளே ஒரு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் பிறக்கிறது. அத்தகைய அந்த நெருப்பை, அத்தகைய அந்த தீபத்தை நாம் வழிபாடு செய்வது என்பது புறத்திலே மட்டுமல்ல, அகத்திலேயும் நம்முடைய சனாதனம் சொல்லுகிறது. நம்முடைய உடம்புக்குள்ளாக ஒரு அக்னி இருக்கிறது, ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு அடிவயிற்றிலே இருக்கிறது என்று பட்டன் சாமி சொல்லுகிறார். முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே என்று சொல்லுவார். அந்த அம்பிகை பராசக்தி நம்மை படைக்கிற பொழுது, நம்முடைய தாயார் வயிற்றிலிருந்து வெளியிலே வருகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு கொஞ்சம் கூடினால் காய்ச்சல் வந்து விடுகிறது, கொஞ்சம் குறைந்தால் ஜன்னி கண்டு விடுகிறது. அந்த நெருப்பு அதே நிலையிலே ஒரே சமயமாக இருக்கிற பொழுது மனிதன் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய உடம்பிலே செரிமானமாக வேண்டுமா, அந்த நெருப்பு தான் நமக்கு உதவி செய்கிறது. நாம் வாழ வேண்டுமா, இரத்த ஓட்டம் ஓட வேண்டுமா, எல்லாவற்றுக்குமாக அந்த நெருப்பு இருக்கிறது. அதுதான் மூலாதார கனல் என்று நம்முடைய யோக சாஸ்திரம் பேசுகிறது. அந்த மூலாதார கனலை நாம் இடகலை பிங்கலை வழியாக 2 வகையான காற்றின் வழியாக மேலே ஏற்றி 6 ஆதாரங்களை கடந்து நாம் மனித நிலையிலே இருந்து தெய்வ நிலைக்கு மாறக்கூடிய அற்புதத்தை நம்முடைய சனாதனம் சொல்லுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற 6 நிலைகளை சொல்லி சகசிராரத்திலே மனிதன் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பேசுகிறது. மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று ஔவையார் விநாயகர் அகவல்லே சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மூலாதார கனல் அவனை முழுமையாக தெய்வ நிலைக்கு, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை நமக்கு இந்த நெருப்பு வழிபாடு, அந்த தீப வழிபாடு செய்கிறது. அப்படியே இந்த உடம்பையே பஞ்சபூதங்களிலே நெருப்பாக மாற்றி இந்த ஸ்தூல சரீரத்தையே நெருப்பாக மாற்றியவர்கள். ஆண்டாள் நாச்சியார் அப்படித்தான் மாற்றினார். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய சரீரத்தையே ஜோதியாக மாற்றி ஸ்ரீரங்கநாதரோடு கலந்து போனார். அதே போல மாணிக்கவாசக பெருந்தகை இந்த திருவாசகத்தினுடைய விளக்கம் யாது என்று கேட்ட பொழுது, இதோ இருக்கிறானே காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பருளுமா பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று அந்த நாட்டியத்தை காட்டி அப்படியே தன்னுடைய சரீரத்தையே ஜோதிமயமாக ஆக்கியவர் மாணிக்கவாசக பெருந்தகை. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையும் மாணிக்கவாசகர் திருவம்பாவையும் நமக்கு தந்தருளினார்கள். நம்முடைய காலத்திலே வள்ளல் பெருமான் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே என்று பாடிய அந்த வள்ளல் பெருந்தகை தன்னுடைய உடம்பை அப்படியே ஜோதியாக மாற்றினார். இன்றைக்கும் கூட தைப்பூசத்தன்று வளரூரிலே நாம் அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த உடலையே ஜோதியாக மாற்றுவதற்கான அற்புதம் இருக்கிறதே, அதுதான் அந்த மூலாதார கனல். அந்த மூலாதார கனலின் மூலமாக அவர்கள் அத்தகைய சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அத்தகைய அந்த வழிபாட்டினை ஒருவருடைய வார்த்தையிலேயே கூட அந்த வார்த்தை அவர்களுடைய தவத்தின் மூலமாக அந்த வார்த்தையினாலே இதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய சக்தியை அந்த நெருப்பு அவர்களுக்கு அளித்திருக்கிறது. ஆகையினாலே
இந்த நெருப்பை போற்றக்கூடியது, இந்த நெருப்பை பராமரிக்கக்கூடியது, இந்த நெருப்பை பேணக்கூடியது, இந்த நெருப்பை வாழ்த்தக்கூடியது. பஞ்சபூதங்களிலே நாம் வாழ்வதற்கு அகத்திலும் புறத்திலும் நமக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்யக்கூடிய அந்த நெருப்பை பணிவோம் என்று வேதம் சொல்லுகிறது. சனாதனம் அதை நமக்கு மிக அழகாக காட்டுகிறது. அது அகமாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் அந்த ஜோதியை வணங்குவோம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.